தமிழகத்துல எந்த ஒரு டெவலப்மெண்ட் மாடலோ, வளர்ச்சியோ பேசாம, வெறுமனே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில திமுக வந்து நிக்குது. திமுகவின் தொங்கு சதைகள்லாம் என்ன பண்றாங்க, அத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி, எதை கேட்டாலும் பாஜக வந்துரும். திமுக எதிர்த்து பேசுனீங்கன்னா பாஜக வந்துரும். பாஜக வந்துரும்னு சொல்லி, சொல்லி, சொல்லி எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா, 19க்கு முன்னாடி வரைக்கும் 3%ல இருந்த பாஜக. நோட்டா கூட கடுமையான போட்டி போட்டுட்டு இருந்த பாஜகவ கூட்டிட்டு வந்து வளர்த்து எடுத்து 18, 20%ல நிப்பாட்டிட்டாங்க 24 தேர்தல். நீங்களே கவனிச்சு பாருங்க. பாஜக ஓட்டு எப்படி வளர்ந்தது. இவங்க பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு பேசுறதுல பாஜகவுக்கு லாபம். எப்படின்னா திமுக வெறுப்புல இருக்கிற எல்லாரும் ரவுடி இவனுக்கு ஆப்போசிட் அவன் தான் போல நினைச்சு அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கான். இப்போ இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு திமுக எதிர்ப்பு 50% தாண்டுச்சுன்னா, நாளைக்கு இல்லை இன்னைக்கே தாண்டிடுச்சு. திமுகவின் எதிர்ப்பு அதீதமா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இவனுக்கு மாற்று பாஜக தான் நினைச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க. சாமி அன்னைக்கு தான் பாஜக வந்திருக்கும் உள்ள. நீங்க இல்லாத பாஜகவை பேசி பேசி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தயவு செய்து பேசுறதை நிறுத்துங்கன்றதான் தாவேக்காவோட ஸ்டாண்ட்.